பஞ்சவரணா ஒரு முக்கியமான வேலை, ரொம்ப அவசரமான வேலை. ஒருத்தவங்களுக்கு தாலி எடுக்கணும், கட்டாயம் நீ வந்தே ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க. வா கிளம்பி உடனே போயிட்டு வந்துடுவோம். என்னது தாலி எடுக்கணுமா? ஐயோ என்னையா பேச்சு பேசுற நீனு? போற போகல கடையில ஒரு வெத்தலை பாக்கு வாங்குற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா எதுக்கு இப்படி அர்ஜென்டா தாலி வாங்கணும்? யாருக்கு, என்னத்துக்கு, எதுக்கு? ஐயோ அதெல்லாம் நீ கேட்காத. இங்க பாரு, ரொம்ப அர்ஜென்ட். இப்போ நீ உடனே தாலி வாங்க வந்தே ஆகணும். உன் கையால் வாங்கி கொடுத்தாதான் ராசியா. அந்த குடும்பத்தில் உள்ளவங்க சொல்லிவிட்டாங்க, ரகசியமா இருக்கு விஷயம், நான் சொல்ல முடியாது யார் இவரு என்னத்துக்குன்னு சொல்லிட்டு. 2 பேரும் போய் எடுத்துக்கிட்டு வந்து கொடுப்போம். நம்ம கையால் கொடுத்தோம்னா அந்த குளமே தலைக்கும்ல. அதை சொல்லி தானே நம்மள்ட்ட வந்து கூப்பிடுறாங்க. காரெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க நமக்காக. வா போயிட்டு வந்துடுவோம். யாருக்குனாச்சும் சொல்லியா? இது பாரு, சும்மா அனாவசியமா அது இது பேசிக்கிட்டு இருக்கேன். நான் எவ்வளோ அர்ஜென்டான விஷயம், நான் எந்த அளவுக்கு நான் அர்ஜென்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன, நீ புரியாதனமா பேசிக்கிட்டு இருக்கிற? விடிஞ்சா கல்யாணம் பிள்ளைக்கு உன் கையால் தாலி எடுத்து கொடுக்கணும், நான் மதிச்சு ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க, வரமாட்டியா நீனு? கார் வந்து வாசலில் நின்றுட்டு இருக்க, போய் கிளம்பி வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓடி போய் முதல்ல புடைய கட்டிட்டு ஓடு. என்ன இந்த பர பறக்குற? ஐயோ சரி இரு, அவசரப்படாத, வரேன். ஐயோ நாளைக்கு பஞ்சாயத்தில் நம்ம பேரனுக்கு தான் கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சா வானத்துக்கு பூமிக்கு குதிப்பாளே. இவ என்ன கூத்துக்கடி அடிக்க போகிறாளோ, இவளை எப்படி சமாளிக்க போகிறானோ தெரியலையே. எப்படியோ என் பேரனுக்கு கல்யாணம் ஆனால் போதும்னு தீவிரமாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த புள்ள சம்மதிச்சு என் தாலியை கட்டி அதை வீட்டு கொண்டுட்டு வந்தோ, அதுக்கப்புறம் ஏன் பொண்டாட்டி என்ன கூத்தடிக்க போகிறாளோ. எப்பா கடவுளே, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கல்ல, தை விட்றாத ரசாமி. ஐயோ என்னயா தாலி எடுக்க போகணும்னு சொன்னா கார்லாம் வந்திருக்குன்னு? கார்ல நம்ம மட்டும் தான் போறோம், வேற யாருமே வரலையா? அடாடா, என் பொண்டாட்டி வயசானாலும் என்ன அழகா இருக்கா. பொட்டு தான் அழகோ அழகு. பஞ்சு, நீ டெய்லி இதே மாதிரி பொட்டு வச்சுக்கிட்டே இரு பஞ்சு. அப்பதான் பஞ்சு உன்னை பார்க்க ரொம்ப அழகா தெரியுற. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிற? முக்கியமான காரியம் தாலி எடுக்க போகணும்னு சொன்ன, ஒத்தையாவா போறது? இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தான் போறோம், வேற யாருமே வரலையா? என்ன பஞ்சு வரணும்? எல்லாரும் ஒருவேளை கடைக்கு போனாலும் போயிருப்பாங்க, நமக்கு மட்டும் கார் அனுப்பியிருக்காங்களோ என்னமோ. இங்கே பாரு, நீ மனசார தாலி எடுத்து கொடுக்குற குடும்பம் வாழையடி வாழையா தலைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உன் கையால் எடுத்து கொடு, அது மட்டும் போதும்னு சொல்லிட்டாங்க. என்னமோப்பா, ஒரு வெங்காயமும் புரியல. என்னத்த பேசுற நீனு? கேட்கறதுக்கு எதுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிற. சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கிற. என்னமோ கார்ல வந்து ஏறி தொலைச்சிட்டேன்ல, நீ சொல்றத கேட்கறேன். அது போக தாலி எடுக்கணும் வேற சொல்லிவிட்ட. எந்த பிள்ளையா இருந்தா நான் என் கையால எடுத்து கொடுக்குற பிள்ளை நல்லா இருக்கட்டும், அது போதும் எனக்கு. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டுருக்குறாங்க, இல்லாட்டி உன்னை எதுக்கு கூப்பிட்றாங்க? இங்கே பாரு, உன் கையால் எடுத்து கொடுத்தா தான் குடும்பம் நல்லா இருக்கும்னு ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்கல்ல. கைராசியான ஆளுன்னு பேர் வாங்கிவிட்டல. உன்னை விட்டுட்டு யாரும் போக மாட்டாங்க. அப்படிலாம் கல்யாணமே ரகசியமாக இருக்கும்போது தாலி எடுக்க உன்னை கூப்பிட்டுருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கதான் எனக்கு இடிக்குது. ஆமா, கல்யாணமே திருட்டு கல்யாணங்கிற. திருட்டு கல்யாணத்துக்கு என்ன தாலி எடுத்து கொடுக்க சொல்ற? நாளைக்கு கல்யாணத்தை நம்ம தான் பண்ணி வச்சோம்னு சொல்ல மாட்டாங்களா? இங்கே பாரு, திருட்டு கல்யாணமோ பார்த்து வச்ச கல்யாணமோ ஏதோ ஒன்று, கல்யாணம் தானே. 1000 காலத்து பயிர் இல்லை, அதை நல்லா விதைக்கணும்ல. என்ன பஞ்சு? ஐயோ நீ உன் பேச்சும் சரியில்லை. இந்த பாரு, ஏதாச்சும் காதல் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? ஐயோ இந்த தப்பு பச்சு பேசிக்கிட்டு நீ பேசாத. எனக்கு இந்த மாதிரி தப்பா பேசினா எனக்கு பிடிக்காது. தப்பு பச்சு பேசுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காதியா. நீ என்ன அந்த மாதிரி ஏதாச்சும் காதல் கல்யாணம் மாதிரி பண்ணி வைக்க போறியோ? எனக்கு அந்த காரியத்துக்கு போனா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒழுங்கா உண்மையை சொல்லிவிடு. பெத்தவங்க சம்மதத்தோட நடக்குதா இல்லையா? என்ன பஞ்சம் வரணும்? பெற்றவங்க சம்மதம் இல்லாமல் தாலி எடுக்கிறதுக்கு ஒன்று என்னை போக சொல்லியிருப்பாங்க. அவங்களாம் கடையில் வந்து நின்னாலும் நிற்பாங்க. ஒருவேளை வேறு ஏதாவது முக்கியமான வேலையாக இருந்தால் போயிருக்க போகிறாங்க. உன் கையால் எடுத்துகிட்டு வந்து மட்டும் கூட என்ன நீ மட்டும் கேள்வி கேட்குற? என்ன எனக்கே அவ்வளோ விவரம் ஒன்றும் சரியாக தெரியாது பஞ்சம் வரணும். உன் மொழியே சரியில்லை. தெரியாத கல்யாணத்துக்கு இப்படி வரைஞ்சி கட்டிக்கிட்டு வரவே நீ கிடையாது. ஏதோ உள்குத்து இருக்கு. சரி பார்க்குறேன். அந்த பாரு கடை வந்துருச்சு. அப்படியே ஓரமாக நிப்பாட்டுப்பா தம்பி, அப்படியே ஓரமாக நிப்பாட்டு. ஐயா வணக்கம், வருக. ஐயாவுக்கு என்ன வேணும்? தம்பி, நாளைக்கு முக்கியமானவங்களுக்கு கல்யாணம், தாலி எடுக்க வந்திருக்கிறோம். நல்லா அழுத்தமான தாலியாக காமிச்சு விடு. ஐயா உங்கள் கைராசி, உங்கள் கையால் தாலி எடுத்து கொடுக்குறோம். அந்த குடும்பம் வாழையடி வாழையா தலைச்சி வாழணும்னு வேண்டிக்கிறேன். வாங்க போகலாம். பஞ்சவரணா, 1 பவுனில் எடுப்போமா இல்லை அதை விட அதிகமாக எடுக்கணுமா? அதெல்லாம் உனக்கு தானே தெரியும். அந்த டிசைன்லாம் என்ன இது? எங்கள் அம்மா போட்டிருந்தது மாதிரி தானே உனக்கு எடுத்தோம். உனக்கு போட்டிருக்கிற மாதிரி தான் இப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் என்ன அதுன்னு நீ பார்த்து விவரமாக சொல்லு. அப்புறம் அங்கே வீட்டுக்கு போய் என்ன சத்தம் போடக்கூடாது. இல்லை எனக்கு புரியல. உங்க அம்மா போட்டிருந்த மாதிரி நான் போட்டிருக்கிற ரைட்டு. நான் போட்டிருக்கிற மாதிரி என் மருமக தானே போடணும். அடுத்த வீட்டு பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போட்டிருக்கிற தாலி மாதிரி எடுத்து கொடுக்கணும். நம்ம குடும்பத்தில் உள்ள மாதிரி எதுக்கு நான் எடுத்து கொடுக்கணும்? என்ன பேசுற நீனு? என்ன பஞ்சவரணா, நம்ம ஆளுங்க தான். என்ன
நம்ம ஆளுங்களா? யோ, உன் மொழியும் சரியில்லை, உன் பேச்சும் சரியில்லை, உன் நடவடிக்கையும் சரியில்லை. ஒழுங்கா உண்மையை சொல்லு. இங்கே பாரு, எங்கள் அம்மா போட்டிருந்த மாதிரி தானே நீ போட்டிருந்த. நீ போட்டிருக்கிற மாதிரி அதே முகப்பில் நல்லபடியாக ஒன்று வாங்கு வா. வேற எதுவும் நீ என்கிட்ட பேசாத. நல்ல காரியமா வந்துட்டுமேனு பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிறேன் உன்னை. ஆடாடாடா, இங்கே பத்தியா கருவாட்டு கடையில் ஈ மொச்ச மாதிரி இங்கேயும் இம்புட்டு சனங்க உட்காந்துருக்குமா. காசு இல்லை பணம் இல்லைன்னு சொல்லுது, பூரா பொய்யா தான் இருக்க மாட்டேக்கு. ஐயோ, நம்ம ஒரு காரியமா வந்த மாதிரி ஆளுக்கு ஒரு காரியமா வந்திருப்பாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையா? ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். இருந்தாலும் நகை விற்கிற விலைக்கு இம்புட்டு கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதானே, முன்ன பின்ன நகை கடைக்கு வந்துருந்தா தெரியும். ஒரு நகை சீட்டு போடியான்னு சொன்னா கேட்க மாட்டேன்ட்டேன். நமக்கு என்ன பிள்ளையா குட்டியா, நம்ம பேரன் ஒருத்தன் தான் இருக்கான். நாளைக்கு எல்லா சொத்தும் நம்ம பேரன் பேருக்கு தான் எழுதி வைக்க போறோம். எல்லாத்துக்கும் நகை சீட்டு போட்டுக்கிட்டு அது இதுன்னு கதையை சொல்லிவிட்டேன். கட்டின பொண்ணாட்டி ஏதாச்சும் குண்டு பண்ணி தாங்க அப்பப்போ எடுத்து கொடுத்தா தானே நகை கடன் ஒன்று இருக்கு, என்ன வேலை விற்கிது எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே எவ்வளோ பேர் போறாங்க வர்றாங்கன்னு பார்த்துருப்பேன். அதை பார்த்தாச்சும் ஏதாச்சும் வாங்கி கொடுத்தாலும் கொடுத்துருந்துருப்பேன். அந்த பக்கமே இன்னும் போறது கிடையாது. வா வா, இந்த பேர் பார்ப்போம் வா. பஞ்சவர்ணா, அந்த பார் நீ போட்டிருக்க மாதிரி அங்கே இருக்கு பார். ஆமா ஆமா, அதை எடுங்கப்பா தம்பி, அதை எடுத்து கொடுங்க. இதுவே ஓகே தான், நல்லா இருக்கு. இதே எடுத்துக்கோமியா, நல்லா இருக்கியா தம்பி? பில்லு கொஞ்சம் பார்த்து போடுங்க, ரெகுலராக அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே பாட்டி, அவங்கள்ட்ட பேசிக்கோங்க. தம்பி, கை கட்டின தம்பி, இங்க பாரு, மாசம் மாசம் தவறாம இங்க தான் நாங்க வர்றோம். நகை சீட்டு போட்டிருக்கிறோம். பொருள் எப்பயும் இங்க தான் வாங்குவோம். எங்களுக்கு இதுதான் கைராசியான கடை. வருஷம் தவறாம நகை எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நீ போன மாசம் கூட எங்களை பார்த்துருப்பிய. ரெகுலரா வந்துகிட்டு இருக்கிறோம்ப்பா. நம்ம கடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேற எந்த கடையும் எனக்கு பிடிக்காது. ஆமா, ரேட்டு கொஞ்சம் பார்த்து போடுப்பா, ரெகுலரா வந்துகிட்டு இருக்கோம்ல. அம்மா, உங்களுக்குலாம் அதிகமாக போட்டு வேணாமா? கரெக்டான ரேட் தான் போட்டிருக்கேன். சும்மா வந்துட்டு போறேன்ல, அதை அப்படி சொன்னேன். பாரு, போன மாசம் கூட உன்னை பார்த்தேன், கொஞ்சம் கலர் கம்மியா இருந்தேன். இந்த மாசம் நல்லா தக தக தகன்னு சிவப்பா இருக்கிறேன். பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்குல்ல? சரிப்பா சரிப்பா. இங்க பாரு, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுப்பா, அதை பத்திலாம் நீ எதுவும் யோசிக்க கூடாது. ஆமா, இங்க பாரு, பிள்ளைக்கெல்லாம் நல்லா நகை நட்டு சேர்த்து வை. பொம்பளை பிள்ளை இருக்குன்னு சொன்னிய போன தடவை வந்தப்ப. அப்படிங்களா? சரிங்கம்மா சரிங்கம்மா, நீங்கள் அங்கே போய் வெயிட் பண்ணுங்க, நான் பில் போட்டுட்டு பொருள் எடுத்துகிட்டு வந்துடுறோம். என்னையா திரு திருன்னு முழிக்கிற? போன தடவை வந்தப்ப அந்த பேர் அங்க நிக்க பாரு, அந்த புள்ள, அந்த பிள்ளைகிட்ட நல்லா கலகலப்பா பேசி தாத்தா கூட ஜாலியா பேசுவாருன்னு அந்த புள்ள சொல்லுங்க எப்ப பார்த்தாலும். அப்படியே திரு திருன்னு முழிக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. சரிவா? ஆமாம் ஆமாம் பஞ்சவர்ணா, ஆமாம் ஆமாம். ஏ பஞ்சவர்ணா, அப்படி தெரிஞ்ச மாதிரியே பேசுறடி, நல்ல திறமைக்காரி தாண்டி நீனு. அப்படிலாம் இருந்தாதான் பொழைக்கலாம். அப்புறம் உன்ன மாதிரி கேட்ட காசு அப்படியே எடுத்து கொடுத்துட்டு வர்றதுக்கு என்னத்துக்கு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம்? அந்த காசை எதுக்கு உடனே எங்கள்கிட்ட சும்மா கொடுக்கணுமா? இதெல்லாம் கத்துக்கையா. ஆமா, நீ என்னத்த கத்துக்க போற? எப்பயுமே எந்த கடைக்கு போனாலும் நம்ம ரெகுலரா அந்த கடைக்கு தான் வரணும்னு சொல்லணுமியா. இந்த உங்க கடை தான் ராசியான கடை, எப்பயுமே அங்கே தான் வருவேன், இந்த மாதிரிலாம் சொல்லணும். அப்பதான் நம்மளுக்கு 10-5 குறைக்காங்க. ஹலோ தம்பி, நான் தான்ப்பா ரத்னவேல் பாண்டி பேசுகிறேன். இந்த பேர் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு கல்யாணம். நல்ல மாலையாக 2 போட்டு வை, விடிய கிளம்புற வந்து வாங்கிக்கிறேன். புரியுதா? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மாலை நல்லா அருமையாக இருக்கணும். காசு நீ கேட்குற காசை நான் கொடுத்துட்றேன்டா, நல்லா இருக்கணும் மாலை சொல்லிவிட்டேன். ஹலோ ரசகோபாலு, காரியம் பூரா முடிஞ்சு போச்சுப்பா. ஆமாம் ஆமாம், வர வழியில் போய் சவுளி கடையில் நல்ல பட்டு சீலையும் பட்டு வெட்டி சட்டையும் எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதெல்லாம் என் பொண்டாட்டி கையில் தாலியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அவர் ராசியானவட அவள் கையில் எடுத்து கொடுத்தா அந்த பிள்ளைக்குட்டி நல்லாயிருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம்னு சொல்லிவிடு. சொல்லிவிட்டேன், மாலைக்கு சொல்லிவிட்டேன். நீ வேறு ஒன்றும் இல்லைல்ல? வேறு ஏதாச்சும் எதாக இருந்தாலும் சொல்லு, போனை போடு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு கொடுத்தா கடத்தரில் தான் இருப்பேன். ஏதாச்சும் நான் வாங்கிட்டு வர்றேன், புரியுதா? சரி சரி, நான் வச்சிட்றேன். என்ன இருந்தாலும் பிளான் பண்றான்னு தெரியலையே. ரகசியத்தை சொல்ல மாட்டேங்கிறான், யாருக்கு கல்யாணம்னு தெரியல. தாலி எடுக்க நான் வரணுங்கிறான், வேட்டி சட்டை இந்த ஆளே எடுக்கிறான், மாலை முதற்கொண்டு இந்த ஆளே வாங்குறான். மாலை தாலி கல்யாண புடவை எல்லாம் இருந்தாலும் வாங்குறான்னா எது விஷயம் இருக்கணுமே. என்னான்னு தெரியலையே. தெரியாமல போயிடும், தெரியுற அன்னைக்கு புளி கரைக்கிற மாதிரி கரைச்சி போட மாட்டேன். எனக்கு ஓ மேல சந்தேகமா இருக்கு. நாளைக்கு ஏதாவது ஏடாம் மொழித்தனம் பண்ணுன அப்படின்னா குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடைக்காது, பாத்துக்க. கஞ்சி கிடைக்கலன்னா கக்கூசு போக முடியாது, அதையும் பாத்துக்க. கஞ்சியும் குடிக்காம கக்கூசும் போகாம பாடையில ஏறாம இருந்தீனா, உயிரோட இருந்தீனா, என்கிட்ட சண்டை போட தைரியம் இருந்துச்சு, உடம்புல தெம்பு இருந்துச்சுன்னா அதுக்கு பிறகு சண்டை போட்டுக்க.
இருந்தாலும் சொல்லிவிட்டேன், நீ பண்ற காரியம் உன் மொழி சரியில்லை, உன் பேச்சு சரியில்லை, உன் நடவடிக்கை சரியில்லை. நீ உசுரோட இருப்பியாங்கிறது எனக்கு தெரியல. அடக்கடவுளே, என் பேரனுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு நான் பாடையில் ஏற வேண்டியதான் போல இருக்கே. என் பொண்டாட்டி இந்த மிரட்டுறா. ஐயோ, இவளுக்கு இன்னும் வேற யாருக்கு கல்யாணம்னே தெரியாது. என் பேரனுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாளோ தெரியலையே. எனக்கு அடி வயிற்றுல புளியா கரைக்குதே.